சிஎம் விஜய்னு நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை நாள் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தளபதி விஜய்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலி தளபதி ஃபேன்ஸா அவங்களுடைய மனசு வந்து அவங்கள இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா சொல்லுவாங்கள்ல, ஆண்கள் மனசு ஆண்களுக்கு தான் புரியும், பெண்கள் மனசு பெண்களுக்கு தான் புரியும். அந்த மாதிரி தளபதி ஃபேன்ஸோட மனசு தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் புரியுன்றதுல எந்தவித சேஞ்சஸும் கிடையாது. ஒரு பக்கம் தளபதி ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு வருவாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸும் வருவாங்க. என்னடா புதுசா அது புது கதை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, தளபதி விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் ஆயிருக்கிறாங்க. அதனால நானும் இந்த படத்துக்கு வருவேன். நானும் இந்த படத்தில் என்னதான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா இன்னும் லீக் ஆயிருந்தாலும் பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க. என்ன கண்டென்ட் தெரிஞ்சாலும் கடைசி ½ அன் ஹவர்ல சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு கேமியோலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. படம் என்னதான் லீக் ஆயிருந்தாலும் இப்போ வரைக்கும் வேர்ல்டு வைடாக ஒரு 75 crores வந்து டிக்கெட் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ரசிகர் மன்றம் ஷோஸு, அந்த அதிகமான காசு வச்சு கொடுக்குற ஷோஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலருக்கு வந்து எனக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல, என்னப்பா டிக்கெட்லாம் சேல் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு. ஸோ ஃபைனலி இது வந்து ஒரு எமோஷனலான ஒரு படங்க. விஜய் சாரோட ஃபேன்ஸ் இந்த 6 மாதம் அவங்களுடைய எமோஷனலில் வந்து தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழுவலையா? கண்ணுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க ரொம்ப கண்ணீரோட எங்கள் அண்ணன், எங்கள் பையன் அவர் சொல்கிறார்ல, அந்த மாதிரி நிறையா வந்து ஒரு கதறல்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரோ யாரோ லீக்கான படம் தானே அப்படின்னு எவ்வளோ பேர் என்ன பேசினாலும் நான் இன்னும் படத்தை பார்க்காம வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. உண்மையாக இருக்கிற சினிமா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் நீங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜனநாயகன் படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருக்கீங்களா, இல்லை சிஎம்சி ஜோசப் விஜய் அவர்களுடைய ஃபேனாக வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி.